மக்களவைத் தேர்தலில் முக்கிய கட்சிகள் சார்பில் ஏராளமான மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் களமிறக்கப்பட்டுள்ளனர். எனினும் பெண் வேட்பாளர்கள் சொற்ப அளவிலேயே களமிறக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் முக்கிய கட்சிகளால் 8 மருத்துவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். அதில் அதிகபட்சமாக திமுகவில் 3 மருத்துவர்கள் போட்டியிடுகின்றனர். தர்மபுரி வேட்பாளர் செந்தில்குமார், கள்ளக்குறிச்சியில் களமிறங்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி மற்றும் வடசென்னை வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி ஆகியோர் மருத்துவர்கள். அடுத்தபடியாக அதிமுகவில் திருவள்ளூர் வேட்பாளர் பி வேணுகோபால் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் ஆகிய 2 மருத்துவர்கள் களமிறங்கியுள்ளனர். இதுபோல் பாமகவில் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி மற்றும் கடலூர் வேட்பாளர் கோவிந்தசாமி ஆகிய இருவரும், தேமுதிகவில் திருச்சி வேட்பாளர் இளங்கோவனும் மருத்துவராவர். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் என எடுத்துக்கொண்டால் திமுகவில் ஜெகத் ரட்சகனும் தமிழச்சி தங்கபாண்டியனும் களமிறங்கியுள்ளனர். பாமகவில் சாம் பாலும் முனைவராவார். வழக்கறிஞர்களை பொறுத்தவரை அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் NR சிவபதி, KP முனுசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் செஞ்சி ஏழுமலை, KRS சரவணன், ஆசைமணி, மனோஜ் பாண்டியன் ஆகிய 7 பேர் களமிறக்கப்பட்டுள்ளனர். திமுகவில் தனுஷ் M குமார், பழனி மாணிக்கம், G செல்வம், முன்னாள் மத்திய அமைச்சர் R ராசா மற்றும் SR பார்த்திபன் ஆகிய 5 பேர் என 2 கட்சிகளிலும் 12 வழக்கறிஞர்கள் களத்தில் உள்ளனர். நடப்பு எம்பிக்கள் என பார்த்தால் அதிமுகவில் 37 பேரில் வேணுகோபால், ஜெயவர்தன், மரகதம் குமரவேல், செஞ்சி ஏழுமலை, மகேந்திரன் மற்றும் தம்பிதுரை ஆகிய 6 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் களமிறங்குகிறார். மிகவும் சொற்ப அளவிலேயே தமிழக கட்சிகள் பெண் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. கடந்த முறை 4 பேரை களமிறக்கிய அதிமுக இம்முறை மரகதம் குமரவேலை மட்டுமே களமிறக்கியுள்ளது. திமுகவில் கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகிய இருவரும் களமிறங்குகின்றனர். தேமுதிகவிலும் பாமகவிலும் பெண் வேட்பாளர்களை நிறுத்தப்படவில்லை. இது தவிர ஏராளமான பட்டதாரிகளும் களமிறங்குகின்றனர்.